வணக்கம். லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நான் கார்த்திகா. நிறைய பேர் சுவாமி சிலைகள் கேட்டிருந்தீங்க. அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய சிலைகள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல விநாயகர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள், தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரி விநாயகர். இவர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இப்போ நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 inches ஹைட்டில் இருப்பார். அடுத்தது முருகர். ப்ரைஸ் கேட்டிருந்ததுனால நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ப்ரைஸும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முருகர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா அன்னபாத்திரம் வித் கரண்டியோடு இருக்கும். அன்னபூரணி மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்குறதா வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். அழகாக இந்த மாதிரி ஒரு மலர் மாதிரி ஒரு பிளேட்டு, அதுக்கு மேலே அரிசி போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுல், அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் அன்னபூர்ணியை ரொம்ப அழகாக க்யூட்டாக உட்கார வச்சுக்கலாம். அன்னபூரணி தனியாக வாங்கிக்கலாம், இல்லை அந்த பவுல் மட்டும் வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்த விநாயகரை விட ரொம்ப சின்ன சைஸ் விநாயகர். உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக, இவருமே அவர் மாதிரி தான் தாமரையில் அழகாக இருப்பாங்க. ஸோ கம்பேரிசன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கும் ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தாமரை விளக்கு. ஸோ இந்த தாமரை விளக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமான தீபம் போடும்பொழுது இந்த தாமரை ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. தேங்க்யூ.